ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பைத்தன் ப்ரோக்ராமிங் கன்செப்ட் அப்படின்ற சில விஷயங்கள், அடிப்படையான அட்வான்ஸ் லெவலுக்கு தேவையான விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு வரோம் இந்த பிளேலிஸ்ட்ல. அந்த அடிப்படையில இந்த செஷனுக்குரிய கண்டென்ட் ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் நாங்க கதைச்சிருந்தோம். என்னென்ன டைப்பான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அதன் அவுட்புட்ஸ் வந்து எப்படி வரலாம், இதை பற்றி நாங்க பார்க்கறதுக்கு ஒரு ஐடிஇ ஆன்லைன்லயே நாங்க எப்படி ட்ரை பண்றேன்னு பார்த்து அதன் அவுட்புட்ஸும் நாங்க கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதாக்கள் சேம் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க பார்க்கலாம். அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கிற லிங்கை கொடுத்தும் நீங்க ஃபுல் வீடியோஸுமே ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ இந்த செஷன் கண்டென்ட்டுக்கு நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தா கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக் ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ் என்ற வரைப்படி தான் இந்த இடத்துல பார்த்துட்டு வர போறோம். இந்த ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ்ன்றது நாங்க மேபி சைல்ட்ஹுட்ல சின்ன சின்ன ஏஜ்கள்ல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் வரைக்குள்ள பொட்மேஸ் என்ற ஒரு ஓர்டரை நாங்க ஃபாலோ பண்ணியிருப்போம். BODMAS. இந்த பொட்மேஸ்ன்றது வந்து என்னத்துக்கான ஷார்ட் இன்ஃபார்ம் பார்த்தோம்னா, முதலாவது பிராக்கெட் படிச்சிருப்போம் மேட்ஸ்ல. ஓன்றது ஆஃப் சொல்றாங்க. உண்மையில வந்து பிரித்தல், சாரி, பெருக்கலுக்கான ஒரு அடையாளம் தான். இப்ப 35% ஆஃப் நம்பர் என்று சொல்லி மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்போம். அடுத்த டி என்றது வந்து டிவிஷன்ன்றதுக்காக நாங்கள் பார்த்திருந்தோம். ஸோ எம்ன்றது வந்து மல்டிப்ளிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல, ஏன்றது அடிஷன் கூட்டல், அதே மாதிரி எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன் கழித்தல்ன்றதுக்காக நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ இப்படி பொட்மேஸ் ஆர்டர்ல நாங்கள் சில கால்குலேஷன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல ஐடிக்கு, அதாவது பைத்தன் நாங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உண்மையில நாங்க பைத்தனுக்கு இதை படிச்சா கூட எல்லா விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பை தான் கொண்டிருக்கு. ஸோ இப்போ நாங்க பார்த்துட்டு வர போறது பைத்தன்ல எப்படி நாங்கள் இந்த கேள்வியெல்லாம் மூவ் பண்ணிட்டு வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யறேன், இப்படி ஒரு கேள்வி வந்து பாருங்க. பிரிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு 2 into 4 plus 6 இப்படி ஒரு கேள்வி ஒன்று தந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இருக்கணும். அதுலயும் பார்த்தோம்னு சொன்னால் 2 into 4 இருக்குது, அடுத்தது 4 plus 6 இருக்கு. இதுல இதை நாங்க முதலாவது செய்யணும். இப்படி ஒரு குழப்பம் வரும். இப்படியான நேரங்கள்ல அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் மட்டும் நாங்கள் கொண்டிருக்கிற நேரங்கள்ல எதுக்கு ப்ரியோரிட்டி, முன்னுரிமை கூட கொடுக்கணும்ன்றதுக்காக நாங்கள் ஒரு ஓர்டர் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இது எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் PEDMAS, பெட் மேஸ் என்ற ஓர்டர்ல நாங்கள் இது செய்ய வேண்டி வருவார். பட் இதுக்கான எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. ஈவன் நீங்க பொட் மேஸ் என்று சொல்லி ஒரு வேர்ட் சர்ச் பண்ணா கூட அதுக்கு உண்மையிலேயே அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. ஜஸ்ட் பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் சொல்லி அதை ஷார்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. இங்க நாங்கள் உண்மையிலே எந்த ஓர்டர்ல செய்ய வேணும்னா இந்த ஓர்டர், அதாவது இவ்வளவுத்தையுமே பாடமாக்கி வச்சுக்கிறது கஷ்டம் தான். எக்ஸ்போனன்ட், தென் பிளஸ் மைனஸ், அதுக்கு பிறகு மல்டிபிளிகேஷன், டிவிஷன், ஃபோர் டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்லி இவ்வளத்தையுமே நாங்க பாடமாக்கி வைக்கிறது கஷ்டம். எந்த ஓர்டர்ல செய்யறது நாங்கள் கஷ்டமா இருக்கு, இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கு. பட் இதுக்கு ஈஸியான ஒரு வே ஒன்று இருக்கு. இதை நாங்க ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஓர்டர் ஒன்று வச்சிருக்கோம். இந்த ஓர்டர், அதாவது நீங்க PEDMAS ஞாபகப்படுத்தி வைக்கலாம் ஈஸியா. PEDMAS, பெட் மேஸ் என்ற ஓர்டரை ஞாபகப்படுத்தி வைக்கலாம். பி என்றது பேரந்தீசிஸ். பேரந்தீசிஸ் அப்படின்றது மெட்ஸ்ல நீங்க பார்த்த சேம் தான் பிராக்கெட்ஸ். எப்பவுமே பிராக்கெட்ஸை தான் நீங்க முதலாவது செய்ய வேண்டியிருக்கு. ஸோ பெட் மேஸ் என்ற ஓர்டரை ஜஸ்ட் நீங்க ஞாபகத்துக்காக வச்சிருக்கலாம். முதலாவது இந்த பி என்றது பேரந்தீசிஸ். எப்பவும் விதின் பிராக்கெட் தான் நீங்க முதலாவது செய்ய வேண்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிராக்கெட் ஒன்று நான் தரேன். இப்ப இந்த கொஸ்டின் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல முதலாவது இந்த பிராக்கெட்டை தான் நீங்க சால்வ் பண்ண வேண்டியது. அடுத்த விஷயம் எக்ஸ்போனன்ட் சொல்றது. எக்ஸ்போனன்ட்ன்றது வந்து டபுள் அஸ்ட்ரிக் மார்க்கால மார்க் பண்ணிக்கொள்வோம், டபுள் ஸ்டார் மார்க்கால. இதை பற்றி நாங்க அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். டிவிஷன் அப்படின்றது வந்து நார்மலா இப்படி டிவிஷன் வந்தா என்ன அல்லது ஃப்ளோர் டிவிஷன் வந்தா என்ன, நாங்கள் இதை தான் பாவிக்க வேண்டியது. அதே நேரம் என்ன செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் மொடியுலஸ் அப்படின்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மொடியுலஸ் அப்படின்றது வந்து மொட் என்ற சிம்பிளுக்காக பாவிப்போம், இப்படி பெர்சன்டேஜ் அடையாளம் பாவிக்கும். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது வந்து நாங்கள் டிவிஷனோடய சேர்த்து பார்க்கலாம். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மொடியுலஸ், கிட்டத்தட்ட இது ரெண்டுமே நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி மாறி செய்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். தென் மோடியுலஸ் மல்டிபிளிகேஷன் எல்லாம் சேம் ஆர்டர், அதாவது டிவிஷன் மோடியுலஸ் எல்லாமே நீங்கள் மாறி செய்தா கூட சரியான ஆன்சர் தான் பெறப்போம். அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன். அப்படி அடிஷன்ன்றது பிளஸ், சப்ட்ராக்ஷன் அடுத்தது. இந்த ஆர்டர்ல நாங்க கால்குலேஷன் செய்ய வேண்டி வரும். ஸோ பேரந்தீசிஸ், எக்ஸ்போனன்ட், டிவிஷன், அடுத்தது மோடியுலஸ் மல்டிபிளிகேஷன், இது ரெண்டுமே சேமாவே பார்க்கலாம்.
அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்படி பெட்மேஸ் ஆர்டர்ல நாங்கள் ஒரு கால்குலேஷன் செய்ய வேண்டி வரும். இது அரித்மெட்டிக்ல மட்டும் இருக்குமா இருந்தா செய்யலாம். ஸோ இந்த ஆர்டர்ல நாங்க செய்யறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஸோ 1 2 3 4 இவ்வளவு இடத்துலயுமே நான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். தென் ஃபைனலா நாங்க ஃபிஃப்த் கொஸ்டின் செய்திருக்கிறோம். இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இதுல எப்படி எந்த ஆர்டர்ல செய்யறோம்னு நாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ முதலாவது கொஸ்டின் நாங்க ட்ரை பண்ணிக்க இதுன்ற அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னால் நாங்க பெட்மேஸோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஇடிஎம் இல்ல, எங்கள் ஏஇமெஸ் தான் இருக்கு, அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல நீங்கள் எப்படி மாறி செய்தாலும் ஆன்சர் ஒன்று. கூட்டல் கழித்தல்ல நீங்க மாறி மாறி செய்தாலும் ஆன்சர் ஒன்று தான். பெருக்கல் பிரித்தல்ல மாறி மாறி செய்தாலும் ஆன்சர் ஒன்று தான். பட் கூட்டல் பெருக்கல் பிரித்தல் கழித்தல் இதுல கலந்து வரைக்குள்ள தான் நான் கவனமா இருக்கும். இந்த இடத்துல 5 பிளஸ் 23. ஸோ முதலாவது அடிஷன் செஞ்சு கொண்டு போறது பெட்டர், அல்லது நாங்கள் மைனஸ்ல செய்தாலும் சேம் ஆன்சர். 5 பிளஸ் 23 எங்களுக்கு 28 என்ற ஆன்சர் வரும். அதுல இருந்து மைனஸ் பண்ணணும் 3, எங்களுக்கு ஆன்சர் 25 என்ற ஆன்சர் வரும். அப்படி இல்லை நீங்க முதலாவது சப்ட்ராக்ஷன் தான் செய்ய போறீங்கன்னாலும் ஓகே. 23 மைனஸ் 3 20, 20யோட 5 கூட்டினீங்கன்னா 25. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எங்களோட அவுட்புட் 25 என்ற ஆன்சர் வரும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் நாங்க அனலைஸ் பண்ணி கொண்டு வரைக்கல இந்த பிரிண்ட்ன்றதுக்கு உண்மையில இன்னொரு பிராக்கெட் நாங்க இதுல மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எப்படி ஆன்சர் வரும்? 7 into 6 42 சொல்லி ஆன்சர் வரப்போகுது. பிளஸ் 4. ஸோ இதுடைய ஆன்சர் எங்களுக்கு 46 என்று வரும். அடுத்தது ஸோ தேர்ட் ஒன் வந்து நாங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு வரைக்கும் உண்மையில இன்னொரு பிராக்கெட் வந்து இங்க வாரது பெட்டர். இன்னொரு பிராக்கெட் வரைக்கும் 8 நாங்க 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட நாங்க 6ன்றதை திரும்ப இன்னொரு கால்குலேஷனுக்கு செய்ய வேண்டி வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் சொல்லி சொன்னாலும் ஒரு எக்ஸ்ட்ராவான பிராக்கெட் ஒன்று நீங்க போட வேண்டி வரும் எக்ஸ்ட்ராவா. ஸோ இதுல 8 டிவைடட் பை 2, 8 டிவைடட் பை 2 எப்பவுமே டிவிஷன் வரைக்குள்ள எங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்லயே ஆன்சர் எழுத பழகிருக்கும். 4.0 பெரும்பாலும் நாங்க 4 எடுத்துக்கொள்வோம், அது ரோங். 4.0 தான் சரி, பிகாஸ் டிவைட் பண்ணிக்கல எங்களுக்கு டெசிமல் பாயிண்ட். பிளஸ் 6 இதோட நாங்க அட் பண்ணிக்கல 10.0 சொல்லி ஆன்சர் வரும். பிகாஸ் ஒன்று டெசிமல் வந்துட்டேன்னு சொன்னாலே அவுட்புட் டெசிமல். 10.0ன்றது எங்களுக்கான அவுட்புட்டா இருக்க போது இந்த தேர்ட் ஒன்னுக்கான அவுட்புட். ஸோ ஃபோர்த் ஒன் நாங்க ட்ரை பண்ணுவோமா இருந்தால் இந்த இடத்துல 21 ஃப்ளோர் டிவிஷன் 9, அதுக்கு பிறகு பிளஸ் 21 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் வந்து தந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் 21 டிவைட் எந்த ஆர்டர்ல செய்ய வேணும்னு பார்ப்போம். முதலாவது டிவிஷன் தான் செய்ய வேண்டி வரும். பிஇடிஎம்ஏஸின் படி பார்த்தீங்கன்னா முதலாவது டிவிஷன் தான் செய்ய வேண்டி வரும், அதுவும் ஃப்ளோர் டிவிஷன். 21 9ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 21 9ஆல டிவைட் பண்ணிக்கல 9 into 2 18 அப்படின்னு வரும். ரிமைண்டர் எங்களுக்கு 3, இதைப்படி பொறி பண்ண வேண்டியது தேவையில்லை. அப்ப 2 தான் வரும். அப்படின்னு 2.2 வர்றபடியால 2 2 தசம் தான் வரும் ஆன்சர். படி கேட்கல நாங்க 2 எழுதலாம், தசமதானம் இல்லாம போயிடும். பிளஸ் 21 வருது, மைனஸ் 2 வருது. அப்ப அப்படின்னு 23, அதுல இருந்து 2 கழிச்சா 21, ஃபைனல் ஆன்சர் 21 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. ஸோ 21ன்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். நீங்களா ட்ரை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. அது கரெக்டா இல்லையான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் கொஞ்சம் பெரிய ஒரு கால்குலேஷன். மொடியூலஸ் இருக்கு, விதின் பிராக்கெட் எக்ஸ்போனன்ட் இருக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் எப்படி வரலாம்? இது உங்களுக்கான ரெஃபரன்ஸ் கொஸ்டின். ஃபைன். ஸோ தென் சிக்ஸ்த்ல நாங்க கேட்டிருக்கிறது வந்து அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி கேட்டிருக்கிறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டரும் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் வரைக்கும் நாங்க என்ன செய்யறது, இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேணும். இப்போ தனிய பேரந்தீசிஸ் அதை விட எக்ஸ்போனன்ட் டிவிஷன் வரைக்கும் நாங்க இந்த ஆர்டர்ல செய்யலாம்ன்றது ஓகே. இதுக்கு பிறகு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஓர் எக்ஸோர் அண்ட் வரைக்கும் நாங்கள் பிட்வைஸ் ஆப்ரேட்டரை லாஸ்டா தான் செய்ய வேணும். இதுக்கான சரியான ஆர்டர் இதுதான். நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறத நீங்க பார்க்கலாம். பெட்மேஸ் ஆர்டர் முதலாவது நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரை பற்றி யோசிக்கணும். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ல 2 டைப்பான இருக்கணும். அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஆஸ் வெல் ஆஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி 2 விதமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாம். அதை செஞ்சு முடிச்சா பிறகுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பற்றி நீங்க யோசிக்க வேணும். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் செய்யக்கல கூட முதலாவது அண்ட், அதுக்கு பிறகு எக்ஸோர், அதுக்கு பிறகுதான் ஓர். இவ்வளவு ஆர்டரும் உங்களுக்கு தெரியுமா இருந்தால்
அட்வான்ஸ் லெவல்ல இருக்க போற பைத்தன் ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ்ன்றது எங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு சக்சஸ் ஆன விதத்துல மூவ் பண்ணக்கூடிய மாதிரி வரும். ஜஸ்ட் இவ்வளவுதான் இந்த ஆர்டர். முதலாவது பெட் மேஸ் ஆர்டர்ல நீங்க கேள்வி செய்ய வேணும். அதுக்கு பிறகு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரை பற்றி worry பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேணும். பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த மட்டும் அண்ட் எக்ஸோர் ஓர் இதுதான் ஆர்டர், மூன்றும் சேர்ந்து வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இதுக்கான அவுட்புட் எப்படி வரும்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப நாங்கள் அண்ட் ஆப்ரேட்டருக்கு பிளஸ் இருக்கு. எப்பவுமே பெட்மேஸ்ல இருக்கிற பிளஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா 23 அப்படியே வச்சுக்கொண்டு அண்ட்ன்றதையும் அப்படியே வச்சிருக்கணும், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. 2 + 4 தான் முதலாவது செய்யணும். ஸோ 6 எழுதுங்க. எனி 23 and 6. 23 என்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ல ஒரு 1 போடுவோம், 8ல ஒரு 1 போட்டா அங்கால கூடிடும். ஸோ அங்கால 4 2 1. ஸோ இங்கால 16, இதுல 7, எங்களுக்கு 23 என்ற ஆன்சர் வந்துருக்கு. 6 வேணும் என்று சொன்னால் 110. 110ன்றது 6. ஒன்றுமே முன்னுக்கு டிஜிட் இல்லாதபடியால 00ன்றதை நாங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டரை நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. அண்ட்ன்றது ரெண்டு இடத்திலையுமே 1 வந்தா தான் அவுட்புட் 1 வரும். அதாவது வந்து ரெண்டு இன்புட்டுமே வந்து 1 இருக்கும். ஸோ 10ன்றது அவுட்புட் வந்து 0 இருக்கும். 11ன்றது அவுட்புட் 1 இருக்கும். ஸோ திரும்ப 11 சொன்ன ஆண்ட்ல 1 தான், மிச்சம் எல்லாமே 0 தான். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இதுக்கு 6 வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட ரிசல்ட் எங்களுக்கு 6 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. இப்படி பைத்தன்ல வர கேள்விகள் நாங்க ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ் சொல்றது. நிறைய எங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள் வரைக்கும் எப்படி இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ தென் அடுத்த கொஸ்டின் நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த இடத்துல இதை பெரிய யோசி. ஸோ இதுல நாங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டி வரும்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ 7 வந்து எக்ஸோர் அண்ட், அதுக்கு பிறகு நாங்கள் 8க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ 4 எக்ஸோர் 3 அண்ட் 2 சொல்லி இதுல இருக்கு. அப்ப இதுல ரெண்டு விதமான பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வர்றபடியால நாங்க ஒரு ஓர்டர்ல தான் இதை நாங்க ரன் பண்ண வேண்டி வருவேன். எந்த ஓர்டரை பார்க்க வேண்டி வரும்? எக்ஸோர் அண்ட் சொல்லி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்க முதலாவது அண்ட் தான் செய்வோம். நான் பிட்வைஸ்ல சொல்லியிருக்கேன் முதலே அண்ட், அதுக்கு பிறகுதான் எக்ஸோர், அதுக்கு பிறகுதான் ஓர். ஸோ அண்ட்ன்றதை பார்ப்பமா இருந்தா 3ன்றது 1 எழுதுவீங்க பைனரியில, 2ன்றது 10 எழுது பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி. அப்ப இதுல அண்ட் ஆப்ரேட்டர்ன்றதுக்கு என்ன செய்ய வேண்டி வரும்? ரெண்டும் 1 இருந்தா தான் 1. ஸோ இங்க 111 100. ஸோ இதுடைய ஆன்சர் 2 வரும். டெசிமலுக்கு திரும்ப மாத்திடுவோம், 2 தான் ஆன்சர். இப்ப ஆல்ரெடி எங்கள்கிட்ட 4 இருக்கு, அதோட எக்ஸோர் இதுடைய ஆன்சர் எங்களுக்கு தெரியும். 2 கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப இதுடைய ஆன்சர் என்ன வரும்ன்றதான் நம்மளோட கேள்வி. 4 சொன்னால் 100 மார்க் பண்ணுங்க, 2 10 மார்க் பண்ணுங்க. ஸோ முன்னுக்கு எந்த ஒரு டிஜிட்டும் இல்லாதபடியால 0 மார்க் பண்ணுங்க. ஸோ 4 மார்க் பண்ணிட்டோம், 2 மார்க் பண்ணிட்டோம். ஸோ 4ன்றது 100, 2ன்றது 010. இதுக்கு நாங்கள் எக்ஸோர் காண வேண்டி வரும். எக்ஸோர்ன்றது வந்து ரெண்டுமே வேற வேற இன்புட்டா இருந்தா அவுட்புட் எங்களுக்கு 0 0 தான், 01 1 தான், 10 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 600. இதை டெசிமலுக்கு மாத்திக்க 6. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் த 7 இஸ் 600. எங்களுக்கு ஒரு ஆன்சர் வரப்போகுது. தென் அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது வந்து 8வது கேள்வி செய்யக்குள்ள நாங்கள் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டி வரும். பிகாஸ் பெட் மேஸ் முடிஞ்ச உடனே ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இருக்கு. பட் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரோட ஒரு பிளஸ் வரைக்குள்ள நாங்க பெட் மேஸ் முடிச்சு தான் ஷிஃப்டிங்க்கு வர வேண்டி வரும். இப்ப இந்த இடத்துல 4 இருக்குது. இது வந்து ரைட் ஷிஃப்ட்னு சொல்றோம் நாங்கள். 3 + 1ன்றது 4 திரும்ப. அப்ப அரித்மெட்டிக் தான் முதலாவது முடிக்கணும். அப்ப இப்ப 4ன்றதை நாங்கள் பைனரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கல 1000. இதுல இருந்து 4 டிஜிட்டை நாங்க பிரிச்சு எடுக்க வேண்டி வரும். ஆனா இருக்கிறது 3. அப்ப காணாதபடியெல்லாம் முன்னுக்கு ஒரு 0 போடுங்க. 0100. இதுல இருந்து இந்த 4 டிஜிட்டையுமே நீங்க பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒன்றுமே மிஞ்சாது, எல்லாமே 00 தான் முன்னுக்கு இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு இதுக்கு 0 தான் வரும். எல்லாமே நாங்க எடுத்துட்டோம் தானே, அங்க 4 டிஜிட்ல இருந்து 4யுமே கவர் பண்ணி. சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க ப்ரீவியஸ் வீடியோ கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம்.
சேம் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். அந்த வீடியோல நாங்க இதை பற்றி ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ தென் 9th ஒன், இந்த 9வது கொஸ்டின் என்ன எதை பற்றி கேட்டுக்கொண்டு வரீங்க சொன்னால், ஓர் இருக்குது, அண்ட் இருக்குது, எக்ஸோர் இருக்கு. ஓர் அண்ட் எக்ஸோர். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எதை முதலாவது செய்ய வேணும், எதை பிறகு செய்ய வேணும்னு பார்த்துட்டு வர போறோம். முதலாவது அண்ட் செய்ய வேணும், அதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸோர் செய்ய வேணும் வாரபடியோடு. அதோட சேர்த்து தான் நாங்கள் ஃபோர்த், இந்த ஃபோர் அப்படின்றத ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ ഇതിന്റെ ஆன்சர் எப்படி வரும்னு ட்ரை பண்ணிட்டு வர போறோம். ஸோ 4 ஓர் 3 அண்ட் 2 எக்ஸோர் 5ன்றதின் ஆன்சரை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ஸோ ഇതിന്റെ ஆன்சரை நாங்கள் நார்மலா செய்யற மாதிரி செக் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்களே இந்த ஆர்டர்ல வர வேண்டுமா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நாங்க டைரக்டா பைத்தன் கம்பைலர்ல எப்படி அவுட்புட் வர வேண்டுமா செக் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல. ஸோ இதுல நாங்கள் ப்ரோக்ராமிஸ் அண்ட் எடிட்டர் தான் ரன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல நான் கோடிங் அப்படியே காப்பி பண்றேன். ஸோ இந்த அவுட்புட் எப்படி வரும்னு நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அங்கே டைப் பண்ண அதே கொஸ்டினை இதுல நான் காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணி கொள்றேன். தென் இது இந்த அவுட்புட் என்ன வரும் வேண்டுமாய் நாங்கள் இதுல பார்க்க போறோம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்ன்றதுல இந்த டிஸ்பிளே பண்றது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 4 ஓர் 3 அண்ட் 2 எக்ஸோர் 5. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்க போறோம். ரன் பண்ணிக்க எங்களுக்கு இதுல ஒரு எரர், ஏதோ ஒரு எரர், நாங்க பிரேக்கெட் தொடங்கி பிரேக்கெட் முடிக்கல அல்லது ஏதோ ஒரு எரர் இருக்கு. ஸோ இந்த இன்டென்டேஷன் எரர்ன்னு சொல்ற இடைவெளி, நான் அதுல ஒன்றுமே இல்லை, முன்னுக்கு ஒரு இடைவெளி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வந்துட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 7 சொல்லி ஆன்சர் வந்து, இது எந்த ஆர்டர்ல நீங்க செஞ்சிருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ முதலாவது வந்து அண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கு பிறகுதான் எக்ஸோர், அதுக்கு பிறகுதான் ஓர் என்ற ஆர்டர்ல செய்யக்கல 7 ஆன்சர் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. எம்சிக்யூஸ்ல இதன் ஆன்சர் என்னன்ற மாதிரி டிரெக்டா கேட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எங்களை மேக் பண்ண சொல்லி வரும். ஸோ எப்பவுமே கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் இதுல தான் வந்து கொண்டிருக்கும் வைப்போம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் அப்படின்ற டாபிக்ல லாஸ்டா இருக்க போற 10th ஒன். ஸோ இதுல எங்கள்கிட்ட தந்திருக்க 2 ஆப்ரேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், அதை விட ஓர் ஆப்ரேட்டர், அதை விட அரித்மெட்டிக்ல பிளஸ் ஆப்ரேட்டர். 3 ஆப்ரேட்டரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பெட்மேஸ்லயே ஒன்று வருது, ஷிஃப்டிங்லயே ஒன்று வருது, அதை விட பிட்வைஸ்லயே ஒன்று வருது. ஸோ இதுல நீங்கள் எந்த ஆர்டர்ல கால்குலேஷன் செய்ய வேண்டி வருவார், 10க்கு எப்படி அவுட்புட் வரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இதுக்கான ஆன்சரை நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்டா நாங்க செய்ய வேண்டியது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ பிளஸ், ஸோ எங்களுக்கு ஆன்சர் 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 3 ஓர் 3 பிளஸ் 7. அப்ப நாங்க இதை நாங்கள் செய்து வரைக்கும் ஆன்சர் வந்து 10 மாறிடுது. அடுத்ததா நாங்க ஷிஃப்டிங் தான் செய்ய வேண்டியது. ஸோ 5ன்றது 101 பைனரியில 30 வந்து நாங்க ஆட் பண்ண வேண்டியது. இப்படி ஒரு ஆன்சர். இனி 10ன்றதை நாங்க ஓவர் பண்ணி பார்க்க வேண்டியது. 10ன்றதை ஓவர் பண்ணிக்க 1010 அப்படின்னு வரப்போகுது. முன்னுக்கு 2 0 நாங்க ஆட் பண்ணலாம். இதில் நாங்கள் ஓவர் ஆப்ரேட்டர் செய்வோம். ஓவர்ன்றது 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் 1 வந்தாலுமே 1 தான் வரப்போகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் நாங்க இப்போ செக் பண்ணி பார்க்க வேண்டியது. ஸோ 0 0ண்டா 0, 0 1ண்டா 1 தான், அடுத்தது 0 தான், அடுத்தது 1 1ண்டா 1 தான், 0 1. ஸோ இங்க செக் பண்ணிக்க 1 இல்ல, 2 இருக்கு, 4 இல்ல, 8 இருக்கு, 16 இல்ல, 32 இருக்கு. 32 plus 8 40, 40 plus 2 42. ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு 42 42ன்றது 10 கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கு. இந்த ஆர்டர்ல நாங்க இந்த கால்குலேஷனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவன் தான் நீங்கள் இதை பைத்தன் கம்பைலர்ல ரன் பண்ணி பார்த்தா கூட சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்க நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுல இருந்து அதை கொஞ்சம் டிலீட் பண்ணி இதை ரன் பண்ணி காட்டுறேன். 42 ஆன்சர் வந்து வந்துருக்கு. நான் கால்குலேட் பண்ணிக்கல, சேம் ஆன்சர் தான் வந்தது. நாங்களே எங்களுக்கு ஓகே இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய வரைக்குள்ள அது எந்த ஆர்டர்ல நாங்க பார்க்க வேணும்னு பார்த்திருந்தோம். முதலாவது பெட்மேஸ், அதுக்கு பிறகு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கு பிறகுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸிலும் அண்ட், அதுக்கு பிறகு எக்ஸோர், அதுக்கு பிறகுதான் ஓர் என்ற ஆர்டர்ல பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த செஷன்ல பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ற கான்செப்ட்ல ஐடென்டிஃபயர்ஸ் அப்படி என்ற டாபிக்ல புது கான்செப்ட் ஒன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். தேங்க்யூ.